ஆண்டவருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். எழுதினது எழுதினதே, வாட் ஐ ஹவ் ரிட்டன் ஐ ஹவ் ரிட்டன். இது ஒரு ஆராதனை ஆயத்த தியானம் ஆகும். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தில் நடைபெற்ற அநேக நிகழ்வுகளில் ஒன்றாகிய இந்த பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ரோம அதிகாரத்தின் கீழ் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்கள் யூதர்களுடைய பாரம்பரியத்தின் நிமித்தமும் அல்லது யூதர்களுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோம அரசாங்கத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிலாத்து, அந்த ரோம அரசர், மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய டிக்ளரேஷன், அவருடைய பிரகடனம் இன்றைக்கு ஆச்சரியமானது என்பதை மறந்து போகக்கூடாது. எழுதினது எழுதினதே. பொதுவாக அதிகாரம் படைத்தவர்கள் அல்லது ராஜாக்கள் உபயோகிக்கிறதும் பிரகடனப்படுத்துகிறதுமான அந்த வார்த்தை டிக்ஸி என்ற வார்த்தை, ஐ ஹவ் செட் அப்படிங்கிற வார்த்தை. அகாஸ்வேரு ராஜாவிடம் இருந்து ஆமான் மோதிரத்தை பெற்றுக்கொண்டு எழுதப்பட்டது யூதருடைய அழிவு. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தரியு ராஜா தானியேலை சிங்கக்கபியிலிருந்து வெளியே அழைத்து வந்து தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால். ஆகவே இந்த எழுத்து என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக நாம் எபிரேய, லத்தீன் மொழிகளில் பார்க்கிறோம். பிலாத்து சிலுவையில் எழுதிய வாசகமும் அதை எழுதின அதிகாரத்தையும் நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த சிலுவையில் எழுதப்பட்டதான அந்த வார்த்தையை சிந்திக்கும் முன்பதாக நம்முடைய பாவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? யோபு 14:17 நம்முடைய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 17:1 வாசிக்கிறோம், யூதாவினுடைய பாவம் இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகைகளிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. நம்முடைய பாவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இரும்பு எழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, யோபு கூறுகிறார் பாருங்கள், யோபு 19:24 வசனங்களில், நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லினாலே ஒளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். ஆகவே இந்த ஈய எழுத்து, வைரத்தின் நுனி, இரும்பு எழுத்து ஆணி, இவைகளெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கண்டுபிடிக்கப்பட்ட கடினமான இந்த கற்களினால் எழுதப்பட்டதான வார்த்தைகளைத்தான் நாம் பார்க்கிறது. நம்முடைய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். நாம் இப்பொழுது வாசித்தது போல பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அந்த விலாசம் என்ன? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அதற்கு உண்மையான அர்த்தம் பாடுபட்ட கிறிஸ்து, வரப்போகிற ராஜா. இன்னும் சிந்திக்க போனால் ஒரு பூரணமான மனுஷன், ஒரு மகிமையின் ராஜா. பிலாத்து ஒரு ரொம்ப ஞானமான ஒரு மனிதன். இந்த பிலாத்து ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வரும்படி போர்ச்சேவகரை அனுப்பின போது யோவான் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவங்க சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து
பிலாத்து ஆண்டவரோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவரோடு கூட சில காரியங்களை பேசும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிற அந்த 2 வார்த்தையும் எந்த இடத்துல அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பிலாத்து ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். அந்த 2ஐயும் மனதில் வைத்து கொண்டார். ஆண்டவரும் அதற்கு சரியான பதில் கொடுத்தார். இயேசு அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. எபிரேயு ஜனங்கள் அதிகமான பேர் இவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிலாத்து எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் மொழிகளில் எழுதுகிறார். அவருடைய ஞானத்தை பாருங்கள். எல்லா ஜனங்களும் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் 3 மொழிகளில் அவர் எழுதுகிறார். எபிரேயு யூதர்கள் வழக்கமாக பேசப்படுகிற ஒரு மொழி. கிரேக்கு மத்திய தரைக்கடல் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் பேசக்கூடிய ஞானவான்களின் மொழி. லத்தீன் அஃபிஷியல் லாங்குவேஜ், இது அரசாங்க மொழி. 3 மொழிகளிலும் எழுதியிருக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதன் இவ்விதமாக கூறுகிறார், எபிரேயுவிலே எழுதப்பட்டதற்கு தேவன் நியாயப்பிரமாணத்தில் மகிமைப்படுகிறார். கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டதை தேவன் ஞானத்தில் மகிமைப்படுகிறார். லத்தீன் மொழிகளில் எழுதப்பட்டதை தேவன் அதிகாரத்தில் மகிமைப்படுகிறார். வாட் ஐ ஹவ் ரிட்டன் இஸ் ரிட்டன். ஒரு அருமையான ஒரு வாசகத்தை நாம் கொலோசியர்கள் நிருபத்தில் பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது, கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சபை வாழ்க்கையில், நம்முடைய ஆராதனையில் உயர்ந்தவர், கிறிஸ்து எல்லாவற்றிலும் முதல்வர் என்பதை சுட்டிக்காட்டும் போது சொல்றார், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்தார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்தார். சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கையெழுத்தை குலைத்தார், அதை எடுத்து நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் என்ற அந்த பதத்திற்கு பயன்படுத்துகிறார். ரிட்டன் கோட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது ஒரு பிஸ்னஸ் டேர்ம், அதாவது ஒரு டாக்குமெண்ட். இதை பவுல் அதில் யூஸ் பண்ணுகிறார். இது அலுவல் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ரோம பேரரசு உலகம் முழுவதற்கும் அறிவிக்கிற ஒரு வார்த்தை. என்னுடைய கையெழுத்தை ஆண்டவர் குலைத்தார், அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் எடுத்து ஆணி அடித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையை நம்ம ஒவ்வொருவருடைய கடன்பாட்டையும் குலைத்த ஒரு ஸ்தலம், பாவத்தை தீர்த்த ஒரு ஸ்தலம், பாவத்துக்கான நிரந்தரமான தீர்வை கொடுத்த ஒரு ஸ்தலம் சிலுவை என்பதை நாளில் நாம் நினைவு கூறுவோம். அறிவில் சிறந்த பவுல் என்ன கூறுகிறார்? பாவம் அறியாத அவர். அன்பில் சிறந்த யோவான் என்ன கூறுகிறார்? அவரிடத்தில் பாவம் இல்லை. கிரியையில் சிறந்த பேதுரு என்ன கூறுகிறார்? அவர் பாவம் செய்யவில்லை. எபிரேயர் நிருபத்தில் என்ன கூறுகிறார்? பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். அவரை ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.